ஹாய் கைஸ், வெல்கம் டு கேனா ஃபினான்ஷியல்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 15th நவம்பர். ஸோ இன்றைக்கி ட்ரேடிங் செட்டப் நம்ம எப்படி பண்ணியிருப்போம், என்ட்ரி அண்ட் எக்ஸிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் வந்து மார்னிங் இப்படி ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீப்ளே பார்ல இதை ஜஸ்ட் கட் பண்ணிடுவோம். கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எப்படி என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைன் ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து ட்ரேட் எடுப்போம். அதே மாதிரி நமக்கு பார்த்தீங்கன்னா லோயர் ஹை எந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறோம் லோயர் ஹை. ஸோ 42,150க்கு மேலே வந்து கேண்டில் க்ளோஸ் ஆனால் நம்ம வந்து பை பண்ணுறோம். அதுவே வந்து 42,150 கீழே வந்து மறுபடியும் மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஃபார்ம் ஆச்சுன்னா நமக்கு வந்து செல் அடிக்கிறோம். சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து மார்க்கெட் வந்து ஈஸியாக நமக்கு வந்து பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. ஸோ பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து என்ன ஐடியலாக பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட்டுக்காக வெயிட் பண்ண போகிறோம். ஸோ ரீடெஸ்ட்டுக்கு வெயிட் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து என்ட்ரி எடுக்கிறோம். சரிங்களா? ஸோ ஐடியலாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மறுபடியும் வந்து 42,150 வந்து டச் பண்ணணும். சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து மார்க்கெட் ஈஸியாக வந்து 42,150 வந்து ஈஸியாக டச் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் கொடுத்துருக்கு. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஐடியலாக வந்து என்ட்ரி எடுப்போம். ஸோ நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த ஃபுல் மூவ்மெண்ட்டோட 50% அவர் நம்ம வந்து பாட்டம் வரைக்கும் வைக்கலாம். ஸோ இது வந்து 120%, லைக் 121 பாயிண்ட்ஸு. அதே மாதிரி டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 42,350 இந்த ரேஞ்ச் வைக்க முடியும். அதாவது 1:1 ஆர் 1:1.5. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 121 பாயிண்ட்ஸ் நமக்கு தேவையில்ல. ஜஸ்ட் 4200 வரைக்கும் நம்ம வந்து ஈஸியாக ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். ஸோ நம்மளோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1:1.5 நமக்கு கிடைக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம வந்து அடுத்து என்ன நடக்குதுன்னு நம்ம ஈஸியாக பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து மார்க்கெட் வந்து நமக்கு அப் சைடில் டார்கெட் ஹிட் பண்ணிடுச்சு. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி ப்ரைஸ் ஆக்ஷனுக்கான என்ட்ரி. ஸோ நமக்கு வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபாலோ பண்ணி அந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் பண்ணிடுச்சு. பிரேக் பண்ணதுக்கப்புறம் ரீசெண்ட் லோயர் ஹையை வந்து ரீடெஸ்ட் பண்ணிடுச்சு. ஸோ அந்த ரீடெஸ்ட் பண்ணும்போது நமக்கு வந்து புல்லிஷ் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக என்ட்ரி எடுப்போம். ஸோ அந்த என்ட்ரி வச்சு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸும் டார்கெட்டும் நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி ப்ரைஸ் ஆக்ஷனுக்கான செட்டப். ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு ஈஸியான ஒரு லெவல் கிடைக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 42,250 அண்ட் 42,000. சரிங்களா? இதுதான் வந்து நாளைக்கு லெவல்ஸ். ஸோ எனிவேர் மார்க்கெட் வந்து நமக்கு வந்து என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து சப்போஸ் கேப் அப் ஆகி 42,500 ஓப்பன் ஆகிட்டு மறுபடியும் கீழே வரும்போது இங்கே ஏதாவது சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா மறுபடியும் மார்க்கெட் பை ஆகும். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து இங்கேருந்து ஃப்ளாட் ஓப்பனிங் நடந்து டேரெக்டாக இந்த லெவலில் ரீடெஸ்ட் பண்ணுச்சு அப்படின்னா அந்த கேஸில் நம்ம வந்து பை பண்ணுறோம். அப்படி இல்லை மறுபடியும் வந்து மார்க்கெட் வந்து இங்கே ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு, ஃபார்ம் ஆகிட்டு 42,250 கீழே வந்துருச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்க போகிறோம் கைஸ். ஸோ இதுதான் வந்து நாளைக்கு ஆன ப்ரைஸ் ஆக்ஷனோட என்ட்ரி எக்ஸிட். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து நாளைக்கு எடுக்க போகிறோம். சிம்பிள். 42,500 ஓப்பன் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் மார்க்கெட் வந்து 42,250க்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி அந்த இடத்துல பார்த்துட்டு 42,250 வந்ததுக்கப்புறம் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்ப்போம். அதே மாதிரி 42,250 வந்து ஃப்ளாட் ஓப்பனிங் ஆகி மறுபடியும் ரீடெஸ்ட் பண்ணும்போது நம்ம வந்து என்ன பண்ணுவோம், 42,250 பை பண்ணுவோம். எக்ஸ்பெக்டிங் டார்கெட் அரௌண்ட் 42,500. சரிங்களா? இப்போ கேப் டவுன் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்ற கேஸில் நம்ம வந்து ப்ரைஸ் ஆக்ஷனை வெயிட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி நம்ம கன்ஃபர்மேஷன் எடுத்ததுக்கப்புறம் நம்ம பண்ணலாம். ஸோ இதுதான் கைஸ் நாளைக்கான அனாலிசிஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கேனா ஃபினான்ஷியல்ஸ். டேக் கேர். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.